ஹலோ காய்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்காக இந்த டிப்பை போட்டிருக்கோம்னா 1 கிலோமீட்டர் தாண்டி வந்து எங்கள் பயிர் வந்து செய்கிறோம். பக்கத்து நிலக்கார் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து நிலத்தை வந்து வித்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட மாட்டேறாங்க, தண்ணி விட மாட்டாங்க. சரி, எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் வந்து 1 கிலோமீட்டர் தாண்டி வந்து வச்சிருக்காரு. ஸோ அதனால நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா 1 கிலோமீட்டருக்கு டிப்பே போட்டிருக்கோம். நாங்கள் ஃபுல்லாக சென்னை பாரிஸ்லேருந்து வாங்கிட்டு வந்தோம். எங்கள் நிலத்துக்காக சும்மா அவங்களுக்கு விற்கக்கூடாதுன்றதுக்காக வைராகியமாக நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். அதை தண்ணி வந்து அப்பப்போ லீக்கேஜ் ஆகுது. அங்கங்க ரொம்ப கஷ்டம். இதை எடுத்துட்டு போய் அங்க தண்ணியை ரத்த மாதிரி சிந்தி நாங்கள் எடுத்துட்டு போயிட்டு அங்க பாய்ச்சுற மாதிரி இருக்கு. பாருங்க, இங்க வந்து லீக்கேஜ் ஆகுது. இந்த மாதிரி பண்ணி விட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி பண்ணி எவ்வளவு தண்ணி கீழே போகுது, வேஸ்டா போகுது. பாருங்க, நான் போயிட்டு தான் இருக்கேன். இன்னமும் போயிட்டு தான் இருக்கு. இது வரைக்கும் எந்த லீக்கேஜும் இல்லை. இதுக்கு முன்னாடி நாங்க போட்டு செஞ்சு நஷ்டம் தான் வந்துச்சு. இருந்தாலும் கூட நஷ்டம் வந்தாலும் கூட அவங்களுக்காக வைராகியமா செஞ்சு நாங்க எடுக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு ஆளாயிட்டோம். நஷ்டமே வந்தாலும் பரவாயில்ல, எங்க நிலத்தை வந்து கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். இது அதே மாதிரி இன்னும் முடியல. இன்னும் நாங்க அறுவடை பண்ற வரைக்கும் இதே நிலைமை தான். இங்க ஒரு பேட்ச் ஒர்க் போயிட்டு இருக்கு. பாருங்க, இங்க பாருங்க எவ்வளவு தண்ணி கீழே போயிட்டு இருக்கு. நிறைய தண்ணி லீக்கேஜ் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் எங்களுக்கு கீழே போகும்போது இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதை சரி பண்ணி தினியும் போட்டா தினி மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு அதை போடுறதுக்குள்ள எங்களுக்கு பெரிய தலைவலியா இருக்கு. பாருங்க, பயிர் செய்து எவ்வளவு கஷ்டம்ட்டு உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரியும், தெரியாமலாம் இருக்காது. ஏன் எதுக்கு போட்டு பழுப்புலாம் போட்டு கீழே வச்சு கிட்டத்தட்ட வந்துட்டோம். பாருங்க, தண்ணி வந்து அங்கிருந்து எடுத்துட்டு வந்து இது மாதிரி ஊற்றுறோம். இதுதான் எங்க நிலம். பசியல் இருக்குல்ல, இது வரைக்கும் எங்க நிலம் போயிட்டு தான் இருக்கு. பாருங்க, எவ்வளவு கம்மியா தான் போய் நிற்கும். இல்லை கூட போல. இருந்தாலும் நாங்க கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்து அதிகமா செய்யறோம் பயிரை. அதே மாதிரி நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக வந்து வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச உதவியை நான் உடனே ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து நிறைய ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணி விவசாயத்தோட நிலைமை எப்படி இருக்குன்றதுக்காக நீங்க சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணணும். அவ்வளவுதாங்க.